வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அடுத்த ஒரு புதிய ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு பேர் வந்து கலர்ஃபிட் பல்ஸ் 3ன்னு போட்டிருக்கிறாங்க. எப்படி தான் பேர் போடுறாங்கன்னு தெரியல. வாரத்துக்கு ஒரு வாட்ச் இல்லைனா 2 வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு அந்த ஞாபகம், அந்த பேரோட ஞாபகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி நிறைய மாடல்ஸ் அறிமுகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த வாரம் இவங்க அறிமுகம் பண்ண இந்த வாட்சை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வாட்சில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன தாராங்க, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10%, 25%, 50%, அதாவது உங்களுக்கு ஆஃபருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கூப்பன் கோட்ஸ், ஆஃபர் லிங்க் எல்லாம் கிடைக்கும். தேவைப்படுறவங்க அதில் இணைஞ்சிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள். அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். டாப்பில் ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க. அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரிச்சுடுவோம். பிரித்தோம்னா அதுதான் இருக்குது. அதாவது ஸ்டிக்கர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளாடி இருக்குது. இதை அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம்னா டாப்பில் பாருங்கள் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பார்க்குறதுக்கு தினசாக வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க. எப்படி இருக்குங்கிறத அப்புறமா பார்த்துடலாம். இந்த வாட்சை தவிர இதற்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் டைப்பில் ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்சை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாட்சில் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க எல்லாமே ஒன் பை ஒன்னாக ப்ரீஃபாக நம்ம பார்த்துக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி ஆஃபர் கூப்பன் கோடு எதாவது இருந்துச்சுனாலும் கீழே கொடுக்குறேன். எப்போவுமே அந்த குரூப்பில் ஆஃபர் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். கம்மி ரேட்டில் கேட்ஜெட்ஸ் வாங்கிக்கலாம். நண்பா, வாட்சை ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அதாவது ஹெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் டிசைன்ஸ் வைஸ் வித்தியாசப்படுத்தி இருக்கிறாங்க. தென் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் காலிங் இருக்குது. இது மூலிமா நீங்கள் ஃபோன் கால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். தென் ஸ்க்ரீனு வந்து 1.96 இன்ச்சில் டிஎஃப்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. சைஸு வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இது வந்து நார்மல் டிஎஃப்டி டிஸ்பிளேன்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு 550 நிட்ஸில் தந்திருக்காங்க. தென் வாட்ச் ஃபேஸஸ் ஏராளமாக தந்திருக்காங்க. இப்போ டிஃபால்ட்டாக தந்திருக்கிறது எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக பண்ணியிருக்காங்க. க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுடைய நாய்ஸ் ஃபிட் ஆப் மூலிமா பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. 100க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. வெதர் அப்டேட் இருக்குது. அப்புறமா ஃபோன் கால் பண்ணுறதுக்கு டயல் பேட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும், அதாவது எப்படி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் தந்திருப்பாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு வாட்ச்லேயும் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்வைப்பிங் ப்ரோக்ராமர்ஸ் வந்து வித்தியாசப்படுத்தி எழுதுவாங்க. இப்படி ஸ்வைப் பண்ணும்போது இங்கே தான் போகணும், அங்கே ஸ்வைப் பண்ணும்போது அங்கே தான் போகணும்னு சொல்லி எழுதியிருப்பாங்கல்ல, அந்த கான்செப்டை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாட்ச் ஃபேஸை பாருங்கள். ஒரு வாட்ச் ஃபேஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இனி ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பாருங்கள். டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உள்ளாடி போகுது. உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதில் வந்துடும். தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது அன்றைய தினத்தோட ஹெல்த் ரிப்போர்ட், அன்றைய தினத்தில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அது உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே இருந்து மேலே போகும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. பிளாக் மோடில் உங்களுக்கு இருக்குது. தென் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் உங்களுக்கு வருது. ப்ளஸ் அலாரம், அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் க்ரௌன் பட்டன் தந்திருக்கிறாங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது அவங்க தரக்கூடிய டிஃபால்ட் மெனு தான் வருது. நாய்ஸ் ஹெல்த் இருக்குது, நாய்ஸ் பஸ் இருக்குது, கிளாக், ஒர்க் அவுட், ஸ்போர்ட்ஸ் மோடு, ரிமைண்டர், அப்புறம் ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். வெதர் அப்டேட் தெரியுது. அப்புறம் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, கால்குலேட்டர், யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் செட்டிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளாடி இருக்குது. ஆனால் ஹெட்டு மட்டும் இதில் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அதுக்கு பல்ஸ் 3ன்னு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ரேட்டு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ரேட்டு கரெக்டாக அவங்க அக்யூரேட்டாக சொல்லலை. ஸோ கரெக்டாக நம்மளால் இதோட ப்ரைஸிங் நம்ம சொல்ல முடியாது. தேவைப்பட்டால் பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வாட்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு ஒரு நல்ல வாட்சை வாங்குறது முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்சில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சுங்கிறத அவங்கக்கிட்ட காமிச்சிட்டேன். பேட்டரி பேக்கப் இது நல்லா இருக்குது. அதாவது 5.5 நாள் பேக்கப் கொடுக்குது. சாலிடாக இருக்குது வாட்ச்சு. ஏன்னா ஹெட்டு வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வராங்களான்னு நமக்கு தெரியலை. ஏன்னா ரேட்டு நமக்கு தெரியாது. ஸோ இந்த வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் ஸ்மார்ட் வாட்சை ரிவ்யூ பண்ணணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதும் ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.